நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்ய அடுத்த நிமிடத்திலேயே பங்குச்சந்தை கடும் சரிவை சந்தித்திருக்கிறது. மும்பை பங்குச்சந்தையான சென்செக்ஸ் 81,155 புள்ளிகளாக வீழ்ச்சியடைந்து 1,114.09 புள்ளிகள் சரிவடைந்து வர்த்தகமாகிறது. இதே போல தேசிய பங்குச்சந்தையான நிப்டி 350 புள்ளிகளுக்கு மேல் சரிவடைந்து 24,956 புள்ளிகளில் வர்த்தகமாகிக் கொண்டிருக்கிறது. நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட உடன் இந்திய பங்குச்சந்தையானது 1000 புள்ளிகளை தாண்டி சென்செக்ஸ் சரிவை சந்தித்திருக்கிறது. இதன் மூலமாக பங்குச்சந்தையில் தொழில்துறையில் எதிர்பார்த்த மாற்றங்கள் மற்றும் அது ஊக்கம் அடைவதற்கான அந்த திட்டங்கள் இல்லை என்பது போல அதனுடைய பங்குச்சந்தை சரிவு காட்டுகிறது. மும்பை பங்குச்சந்தையான சென்செக்ஸ் 1,198 புள்ளிகள் இப்போது 1,227 புள்ளிகள் வரை சரிந்திருக்கிறது. சென்செக்ஸ் 81,042.31 புள்ளிகளாக சரிவடைந்து வர்த்தகமாகிறது. தேசிய பங்குச்சந்தையான நிப்டி 24,892 புள்ளிகளில் வர்த்தகமாகிறது. 490 புள்ளிகள் சரிவை சந்தித்திருக்கிறது. சென்செக்ஸ் நிப்டி ஆகிய இரண்டும் சரிவை சந்தித்திருக்கிறது. மும்பை பங்குச்சந்தையான சென்செக்ஸ் இப்போது 1,605 புள்ளிகள் சரிவை சந்தித்திருக்கிறது. இதனால் சென்செக்ஸ் 80,664 புள்ளிகளாக தற்போது வர்த்தகமாகிறது. இதே போல தேசிய பங்குச்சந்தையான நிப்டி 538 புள்ளிகள் சரிவடைந்து 24,782 புள்ளிகளில் சரிவடைந்திருக்கிறது. ஏற்றுமதி இறக்குமதி மற்றும் தொழில் நிறுவனங்களுக்கு சாதகமான அம்சங்கள் இல்லாத சூழ்நிலையில் சென்செக்ஸ் நிப்டி ஆகிய இரண்டும் சரிவடைந்திருக்கிறது. 1,662 புள்ளிகள் சென்செக்ஸ் தற்போது வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. 1,662 புள்ளிகள் நிப்டி 546 புள்ளிகள் வரை வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. தேசிய பங்குச்சந்தையான நிப்டி அதாவது ஒரு 2% வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. இதே போல சென்செக்ஸும் 2.25% வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. மும்பை பங்குச்சந்தையான சென்செக்ஸ் 1,885 புள்ளிகள் இப்போது வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. நிப்டி 612 புள்ளிகள் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. சென்செக்ஸ் மும்பை பங்குச்சந்தை 2,000 புள்ளிகள் வீழ்ச்சி. சென்செக்ஸ் 2,078 புள்ளிகள் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. சென்செக்ஸ் மும்பை பங்குச்சந்தையான சென்செக்ஸ் 80,000க்கு கீழே 79,955 புள்ளிகளில் வர்த்தகமாகிக் கொண்டிருக்கிறது. இதே போல தேசிய பங்குச்சந்தையான நிப்டி 729 புள்ளிகளில் இருந்து இப்போது 674 புள்ளிகளாக வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. 24,646 புள்ளிகள் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. மும்பை பங்குச்சந்தையான சென்செக்ஸ் நிப்டி 607 புள்ளிகள் வீழ்ச்சி அடைந்து 24,713 புள்ளிகள் தற்போது புள்ளிகளில் வர்த்தகமாகிக் கொண்டிருக்கிறது. தேசிய பங்குச்சந்தை மற்றும் சென்செக்ஸ் ஆகிய இரண்டும் இப்பொழுது 2,000 புள்ளிகளை தாண்டி சரிவை சந்தித்து இப்பொழுது மீண்டும் 1,600 புள்ளிகளுக்கு வர்த்தகமாகிக் கொண்டிருக்கிறது. இதே போல தேசிய பங்குச்சந்தையான நிப்டியும் 526 புள்ளிகள் வரை சரிவடைந்து 24,794 புள்ளிகளில் வர்த்தகமாகிக் கொண்டிருக்கிறது. நிதிநிலை அறிக்கையில் தொழில்துறை முதலீடு மற்றும் தங்கம் வெள்ளி ஆகியவற்றில் ஏற்பட்ட விலையேற்றம் மற்றும் ஏற்றுமதி இறக்குமதியில் புதிய சலுகைகள் அறிவிக்கப்படாத சூழ்நிலையில் இப்போது பங்குச்சந்தை சென்செக்ஸ் நிப்டி ஆகிய இரண்டும் கடும் சரிவை சந்தித்திருக்கின்றன. மும்பை பங்குச்சந்தை 2,000 புள்ளிகளுக்கு மேல் சரிவை சந்தித்து இப்போது மீண்டும் 1,567 புள்ளிகளில் அது வர்த்தகமாகிக் கொண்டிருக்கிறது. இப்போது நிப்டி 468 புள்ளிகள் வரை சரிவை சந்தித்திருக்கிறது. 24,852 புள்ளிகளில் வர்த்தகமாகிறது. பங்குகளில் முதலீடு செய்திருப்பவர்கள் தொடர்ந்து இந்த நிதிநிலை அறிக்கைக்கு பின்னர் இந்த சரிவை சந்தித்து வருகிறார்கள்.